வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, கடின உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். நீங்கள் ராசி மண்டலத்தில் உழைப்பிற்கு இலக்கணமான மகரம் ராசியில் பிறந்தவங்க. நீங்க பார்க்கும் வேலையில காட்டிய அர்ப்பணிப்பும், இரவு பகல் பாராம சிந்திய வேர்வை, தூக்கத்தை தொலைத்து செய்த தியாகங்கள் என அனைத்துமே மலை போன்றவையாக அமைந்திருந்திருக்கும். அலுவலகத்திலேயோ அல்ல சொந்த தொழிலிலோ மற்றவங்க செய்ய யோசிக்கும் கடினமான பணிகளை கூட நீங்க ஒற்றை அளவே செய்து முடித்திருந்திருப்பீங்க. ஆனா பலன் கிடைக்காம நேரம் வந்தபோது அந்த வெற்றியின் பலத்தை வேறு யாரோ தட்டி சென்றிருந்திருப்பாங்க. உங்களின் உழைப்பை மேலதிகாரிகளோ அல்லது சமூகமோ கண்டுகொள்ளாம விட்ட போதுதான் நீங்க உங்களுடைய நெஞ்சில இருந்த பழி வார்த்தைகளால விவரிக்க முடியாதாவே அமைந்திருந்திருக்கும். நீங்கள் விதைத்த விதைக்கு மற்றவர் அறுவடை செய்ததை கொண்டு மேடைக்கு வராமலே பின்னணியில் உழைத்து ஏமாந்த கலைஞனைப் போலத்தான் உங்களுடைய மனமே குமரி இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயேவும் நீங்க வேலையில காட்டிய அர்ப்பணிப்பையும் இரவு பாராம செஞ்ச வேர்வையும் தூக்கத்தையும் தொலைத்து செய்த தியாகங்கள் என அனைத்துமே உங்களுக்கு மலை போலத்தான் அமைந்திருக்கும். அலுவலகத்திலேயோ அல்லது சொந்த தொழிலையோ மற்றவங்க செய்ய யோசிக்கிற கடினமான பணிகளை கூட நீங்க ஒற்றை ஆளாகவே செய்து முடித்திருந்திருப்பீங்க. ஆனா பலன் கிடைக்க நேரம் வந்தபோது அந்த வெற்றியோட பலத்தை வேறு யாராவும் தட்டி சென்று போயிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்களின் உழைப்பை மேலதிகாரிகளோ அல்லது சமூகமோ கண்டுக்கலாமே விட்டு போயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க நெஞ்சில விழுந்த வலி வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றாகவே அமைந்திருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த உலகத்தில் மிகவும் அமைதியாக உழைப்பவர்கள் யார் என்று கேட்டால் அது முதலில் நினைவுக்கு வரக்கூடிய ராசி நீங்க தான். உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஆர்வாரத்தை விட பொறுப்புகளோடும், கனவுகளை விட கடமைகளோடும், வார்த்தைகளை விட செயல்களோடும் இணைந்திருந்தது. பலர் வெற்றியை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரத்துல நீங்க வெற்றிக்காக வியர்வை சிந்திய கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வழியாக மாறினது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த கடின உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரமும் கிடைக்காதது. நீங்க செய்த பணியை மற்றவங்க தங்களுக்குரிய சாதகமாகவே மாற்றிக் கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க உருவாக்கிய வாய்ப்புகள்ல வேறு யாரோ புகழை பெற்றிருந்திருப்பாங்க. நீங்க அமைதியா சுமந்த பொறுப்புகளுக்கு பாராட்டு கிடைக்கவில்லையே. மாறாக ஒரு சிறிய தவறு நடந்தாலும் குற்றச்சாட்டு மட்டுமே உங்க மீது விழுந்தது. இதுதான் கடந்த சில ஆண்டுகளா சனியின் கடினமான சோதனைகள்ல ஒன்றாக உங்களுக்கு இருந்திருக்கும். உங்க மனசுல பல முறை ஒரு கேள்வி இருந்திருக்கும். நான் இவ்வளவு உழைக்கிறேன், நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லையே, என்னுடைய கடமையை நேர்மையாக செய்கிறேன், அப்படி இருக்க என்னை மட்டும் ஏன் யாருமே கணிக்கவில்லை? இந்த கேள்விக்கான பதில் வெறும் மனிதர்களும் இல்லை, உங்க ஜாதகத்துல கால சுழற்சியிலும் இருக்கிறது. மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவானுக்கு ஒருபோதும் உடனடி பலனை வழங்குவதில்லை. முதல்ல பொறுமையை கற்றுக் கொடுப்பார், அதன் பிறகு தன்னம்பிக்கையை சோதிப்பார், பின்னர் உலகம் மதிக்காத நேரத்திலுமே தன் கடமையை செய்யக்கூடிய மன வலிமையை உருவாக்குவார் உங்களுக்கு. அதாவது உலகமே மிகவும் அமைதியா உழைப்பவங்க யாருங்க என்று கேட்டாவே முதல்ல சொல்ற ராசி மகரம் ராசி தான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஆரவாரத்தை விட பொறுப்புகளோடனும், கனவுகளோடையும் விட கடமைகளோடும், வார்த்தைகளை விட செயல்களோடனுமே இணைந்திருந்திருப்பீங்க. பலர் வெற்றிகளை பற்றி பேசி கொண்ட நேரத்துல நீங்க வெற்றிக்காக வேர்வை சிந்தி கொண்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வழியா மாறி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடின உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரமும் கிடைக்காதுதான். நீங்க செய்த பணியை மற்றவங்க தங்களுடைய சாதகமாகவே பயன்படுத்தி இருப்பாங்க. அதாவது நீங்க உருவாக்கிய வாய்ப்புகள் வேறு யாரும் புகழ பெற்றிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க மனசுல பலமுறை ஒரு கேள்வி எழுந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு உழைக்கிறேன், நான் யாருக்கு தீங்கு செய்யவில்லையே, என்னுடைய கடமையை நேர்மையாகத்தானே செய்கிறேன், அப்படி இருக்க என்னை மட்டும் ஏன் யாரும் கவனிக்கவில்லை? இந்த கேள்விக்கான பதில் வெறும் வாலிபர்களிடம் இல்லை, உங்கள் ஜாதகத்து கால சுற்றிலும் இருக்காது. அதாவது உங்க முதல்ல பொறுமையை கற்றுக் கொடுப்பார், பிறகுதான் அதன் பிறகு தன்னம்பிக்கையும் சோதிப்பார் உங்க வாழ்க்கையில. பின்னர் உலகத்தோருக்கு மதிக்காத நேரத்திலுமே தன் கடமையே செய்யக்கூடிய மன வலிமையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சனி பகவான். இது அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சனி அருளால நிலையான முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. மகரம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு எப்போதும் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வை தருபவர். கடந்த காலங்கள்ல நீங்க சந்தித்த தடைகளும் தாமதங்களும் இனி மெல்ல மெல்ல விலகத் தொடங்கும். உங்க வாழ்க்கையில தற்காலிகமான வளர்ச்சியாக இல்லாம அஸ்திவாரம் போட்டது போன்ற நிலையான நீண்ட கால முன்னேற்றம் ஏற்பட போகிறது. சனி பகவான் உங்களுக்கு
பொறுமையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலையும் தந்தருள்வார். இதன் மூலியமா நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே படிப்படியாக வெற்றியடைந்து உங்க வாழ்க்கை பாதையை நேர்த்தியாக மாற்றப் போகிறது. தொழில், குடும்பம், பொருளாதாரம் என அனைத்திலுமே ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகி எதிர்காலத்தை பற்றிய பயமே நீங்கி மனநிறைவும் நிரந்தர வளர்ச்சியும் உங்களை தேடி வர உள்ளதாக அமையப்போகுது. அதாவது சனி பகவான் உங்களுக்கு எப்போதுமே உழைப்பிற்கு ஏற்ற உயர்வை தான் தருபவர். அது கடந்த காலங்களை நீங்க சந்தித்த தடைகளுக்கும் தாமதங்களுமே இனி மெல்ல மெல்ல விலக தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில தற்காலிகமா வளர்ச்சியே இல்லாம அஸ்திவாரம் போட்டது போன நிலையான நீண்ட கால முன்னேற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கையிலேயும். இதன் மூலியமா நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே படிப்படியா வெற்றி அடைந்து உங்க வாழ்க்கை பதிவை நேர்த்தியா மாற்ற போறார் வாழ்க்கையில. தொழிலையும் குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலுமே என அனைத்திலுமே ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகி எதிர்காலத்தை பற்றிய பயமே நீங்கி மன நிறைவும் நிரந்தர வளர்ச்சியுமே உங்களை தேடி வர உள்ளதாக அமையப்போகுது வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க கடந்து வந்த பாதையை ஒரு முறை திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனை தடைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை முறை இனி என்னால் முடியாது என்ற மனமுடைந்த தருணங்கள் இருந்திருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. சனி பகவான் யாரையுமே காரணமின்றி துன்படுத்துபவரில்லை. அவர் தரும் ஒவ்வொரு சோதனை ஒரு மனிதனின் வைரம் போல செதுக்குவதற்காகத்தான். மகரம் ராசியின் அதிபதி சனி என்பதால் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் மற்றவங்களை விட தாமதமாகவே இருந்தாலுமே அவை நிலையானவை, யாராலுமே பறிக்க முடியாதவை, காலம் கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலானவை உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்க கடந்து வந்த பாதை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை திரும்பி பார்த்தீங்கன்னா அதுல எவ்வளவு தடைகள், எத்தனை ஏமாற்றங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு சோதனைகள் இருந்திருக்கும், நீங்க எத்தனை முறை என்னால் முடியாது என்ற மனமுடைந்த தருணங்களுமே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா சனி பகவான் யாருமே காரணம் இல்லாம துன்படுத்த மாட்டாரு. அவர் தர ஒவ்வொரு சோதனையுமே ஒரு மனிதனுடைய வைரமான ஒரு மனுஷனை வைரம் போல செதுக்குவதற்காக தான் அமைந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். இனி வரும் காலகட்டத்துல சனியின் அருள் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஆனால் உறுதியாக செயல்பட தொடங்க போகுது. இதுவரை பல வருடங்களா நீங்கள் எடுத்த முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் இருந்திருக்கலாம். நீங்க செய்த உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் கிடைக்காம இருந்திருக்கலாம். உங்களை விட குறைவா உழைத்தவங்க உயர்ந்த நிலையை அடைந்து பார்த்து மனம் வருந்திருந்திருப்பீங்க. ஆனா இப்போது காலம் மாறப்போது. சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதித்த காலம் முடிந்து அந்த பொறுமைக்கு பரிசீலிக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கி வரைக்கிறார் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அதாவது உறுதியா செயல்பட தொடங்க போகிறார் சனி பகவான் உங்க வாழ்க்கையில. பல வருடங்களா நீங்க எடுத்த முயற்சிகள் உடனடியாவே பலன் தராம இருந்திருக்கலாம். நீங்க செய்த உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் கிடைக்காம இருந்திருக்கும். உங்களை விட குறைவா உழைத்தவங்களுடைய உயர்ந்த நிலையை உடைந்ததை பார்த்தேவும் மன வருந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம சனி பகவான் உங்களுடைய சனி பகவான் உங்க பொறுமையை சோதித்த காலம் எல்லாமே முடிந்து அந்த பொறுமைக்கு பரிசளிக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கி வருகிறார் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம இப்போது காலமும் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. ஒரு விவசாயி விதை போட்ட உடனே அறுவடை செய்ய முடியாது. மழை பெய்ய வேண்டும், மண் வளம் பெற வேண்டும், செடி வளர வேண்டும், பின்னர் கதிர் விளையும். அது போலத்தான் மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையும் இருக்க போது இப்போதையும். இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்க சந்தித்த தடைகளும் தாமதங்களும் இனி மெல்ல மெல்ல விலகத் தொடங்கும். உங்க வாழ்க்கையில தற்காலிகமான வளர்ச்சியாக இல்லாம அஸ்திவாரம் போட்டது போன்ற நிலையான நீண்ட கால முன்னேற்றம் ஏற்பட போகிறது. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலையும் தந்தருள்வார். இதன் மூலியமா நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே படிப்படியாக வெற்றியடைந்து உங்க வாழ்க்கை பாதையை நேர்த்தியாக மாற்றப் போகிறது. தொழில், குடும்பம், பொருளாதாரம் என அனைத்திலுமே ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகி எதிர்காலத்தை பற்றிய பயமே நீங்கி மனநிறைவும் நிரந்தர வளர்ச்சியும் உங்களை தேடி வர உள்ளதாக அமையப்போகுது. அதாவது சனி பகவான் உங்களுக்கு எப்போதுமே உழைப்பிற்கு ஏற்ற உயர்வை தான் தருபவர். அது கடந்த காலங்களை நீங்க சந்தித்த தடைகளுக்கும் தாமதங்களுமே இனி மெல்ல மெல்ல விலக தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில தற்காலிகமா வளர்ச்சியே இல்லாம அஸ்திவாரம் போட்டது போன நிலையான நீண்ட கால முன்னேற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கையிலேயும். இதன் மூலியமா நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே படிப்படியா வெற்றி அடைந்து உங்க வாழ்க்கை பதிவை நேர்த்தியா மாற்ற போறார் வாழ்க்கையில. தொழிலையும் குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலுமே என அனைத்திலுமே ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகி எதிர்காலத்தை பற்றிய பயமே நீங்கி மன நிறைவும் நிரந்தர வளர்ச்சியுமே உங்களை தேடி வர உள்ளதாக அமையப்போகுது வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க கடந்து வந்த பாதையை ஒரு முறை திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனை தடைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை ஏமாற்றங்கள்,
எத்தனை முறை இனி என்னால் முடியாது என்ற மனமுடைந்த தருணங்கள் இருந்திருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. சனி பகவான் வந்து யாரையுமே காரணமின்றி துன்படுத்துபவரில்லை. அவர் தரும் ஒவ்வொரு சோதனை ஒரு மனிதனின் வைரம் போல செதுக்குவதற்காகத்தான். மகரம் ராசியின் அதிபதி சனி என்பதால் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் மற்றவங்களை விட தாமதமாகவே இருந்தாலுமே அவை நிலையானவை, யாராலுமே பறிக்க முடியாதவை, காலம் கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலானவை உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்க கடந்து வந்த பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை திரும்பி பார்த்தீங்கன்னா, அதுல எவ்வளவு தடைகள், எத்தனை ஏமாற்றங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு சோதனைகள் இருந்திருக்கும். நீங்க எத்தனை முறை வந்து என்னால் முடியாது என்ற மனமுடைந்த தருணங்களுமே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா சனி பகவான் வந்து யாரையுமே காரணம் இல்லாம துன்படுத்த மாட்டாரு. அவர் தர ஒவ்வொரு சோதனையுமே ஒரு மனிதனுடைய வைரமான ஒரு மனுஷனை வந்து வைரம் போல செதுக்குவதற்காக தான் அமைந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். இனி வரும் காலகட்டத்துல சனியின் அருள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஆனால் உறுதியாக செயல்பட தொடங்க போகுது. இதுவரை பல வருடங்களா நீங்கள் எடுத்த முயற்சிகள் உடனடியே பலன் தராமல் இருந்திருக்கலாம். நீங்க செய்த உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் கிடைக்காம இருந்திருக்கலாம். உங்களை விட குறைவா உழைத்தவங்க உயர்ந்த நிலையை அடைந்ததை பார்த்து மனம் வருந்திருந்திருப்பீங்க. ஆனா இப்போது காலம் மாறப்போது. சனி பகவான் உங்க பொறுமையை சோதித்த காலம் முடிந்து அந்த பொறுமைக்கு பரிசீலிக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கி வருகிறார் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வந்து அதாவது உறுதியா செயல்பட தொடங்க போகிறார் சனி பகவான் உங்க வாழ்க்கையில. பல வருடங்களா நீங்க எடுத்த முயற்சிகள் உடனடியாவே பலன் தராம இருந்திருக்கலாம். நீங்க செய்த உழைப்புக்கு வந்து ஏற்ற மதிப்பும் கிடைக்காம இருந்திருக்கும். உங்களை விட குறைவா உழைத்தவங்களுடைய உயர்ந்த நிலையை உடைந்ததை பார்த்தேவும் மன வருந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டுமல்லாம சனி பகவான் வந்து சனி பகவான் வந்து உங்க பொறுமையை வந்து சோதித்த காலம் எல்லாமே முடிந்து அந்த பொறுமைக்கு பரிசளிக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கி வருகிறார் உங்க வாழ்க்கை.